ஒரு இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒருத்தர் அவரோட ஒய்ஃபை கொலை செஞ்சுட்டு அதை யாருக்குமே தெரியாது அப்படின்னு நினச்சி நிம்மதியாக இருக்கிறாரு. ஆனால் சில வருஷம் கழித்து அவரோட ஒய்ஃபு அவர் முன்னாடி வந்து நின்னா எப்படி இருக்கும்? பக்குன்னு இருக்கும்ல. வந்தது மட்டும் இல்லாமல் நான் தான் உன் ஒய்ஃபு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு இல்லை இது என் ஒய்ஃப் கிடையாது அப்படின்னு அந்த ஆள் வந்து பதறாரு. அவருன்னு மட்டும் இல்லை, ஊரில் இருக்க மொத்த பேருமே இல்லை வந்தது உன்னோட ஒய்ஃப் தான், அந்த பொண்ணு உண்மைதான் சொல்லுது அப்படின்றத ஊர் ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு சினாரியோ இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க? இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஸோ இது வந்துட்டு 1964 வந்த ஒரு சூப்பரான ஒரு படம். 1964 தமிழ் சினிமாவை புரட்டி போட்ட ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம லெஜெண்ட் சிவாஜி கணேசன் சார் அவர் ஆக்ட் பண்ண புதிய பறவை. ஸோ நான் ஜெஃப்ரி, வெல்கம் டு ஜெஃப்ரி வால்ட். ஸோ இன்னைக்கு வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம இப்போ பார்க்கும்போது கூட இப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லரா அப்படின்னு நம்ம மறந்து போகிற மாதிரி தான் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த படத்தோட கேரக்டரைசேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த படத்தோட ரூட், இந்த படத்தோட ஆணிவேர் அப்படின்னு நம்ம சொல்கிறதே ஒரு கேரக்டர்ஸும் அதை ப்ளே பண்ணுற விதமும் அவங்க கேரக்டரோட டெப்த்து ஏதோ போனால் போது அப்படின்னு எந்த கேரக்டருமே எழுதியிருக்க மாட்டாங்க. இருக்கிற ஒரு கேரக்டரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸாக தான் இருக்கும். அதுவும் எப்படி அப்படின்னா, ஒரு பக்கம் இதில் வந்துட்டு சிவாஜி சார் வந்து கோபால் அப்படின்ற ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. அவர் வந்துட்டு ஒரு சைட்லேருந்து பார்த்தா ஒரு ஸ்டைலான பாஷான ஒரு பிஸ்னஸ்மேன். ஆனால் அவருக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரு டார்க்கர் சைடு ஒன்று இருக்குது. அவர் வந்துட்டு முன்னாடி ஃபேஸ் பண்ண இதெல்லாம் பார்த்தா அப்படின்னா ரொம்ப ஒரு சீக்ரெட்லாம் நிறைய இருக்கும். அவரோட மொத்த ரகசியமாக இருக்கும். இது யார், என்ன, இவர் ஏன் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழக மாட்டேங்காரு அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் போயிட்டே இருக்கும். ஆனால் அவங்க ஒய்ஃப்னு சொல்லிட்டு வர்றவங்க தான் சவுகார் ஜானகி மேம். வந்ததுலேருந்து சிவாஜி சாருக்கும் இவங்களுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் வந்துட்டு அந்த கேப், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்லேயே அந்த த்ரில்லர் கிராஃப் வந்து எங்கேயோ போயிடும். ஏன் அப்படின்னா அது வந்துட்டு கேஸ் லைட்டர் மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்கும். அதாவது எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு மனுஷன் வந்துட்டு அவன் நினைக்கிறது எல்லாமே பொய் அப்படின்னு நம்ப வைக்கிறாங்க. ஓகேவா? நம்ப வச்சு அவனை வந்து மெல்ல மெல்ல அப்படியே வந்துட்டு அவனை வந்துட்டு நம்ம தான் உண்மையாகவே எல்லாம் மாற்றி நிற்கிறோமா அப்படின்னு யோசிக்க வச்சு அவனை ஒரு பைத்தியம் மாதிரி ஆக்கிடுறாங்க. அதாவது அந்த அளவுக்கு ஆக்கிடுறாங்க. ஒரு சீன்ஸில், ஒரு சில சீன்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தமாக கூட பேச மாட்டார். ஒரு மாதிரி காமாக இருக்கும். அது பேசும்போது கூட ஒரு மாதிரி பதட்டமாக பேசுவார், அமைதியாக பேசுவார். நம்ம யார்கிட்ட பேசலாமா வேணாமான்னு அவருக்குள்ளேயே போட்டு குழம்பிப்பார். அதே மாதிரி அவர் வந்துட்டு பயந்துட்டு அமைதியாக இருக்கணும், பயப்படவும் செய்யணும், சிரிக்கவும் செய்யணும். இதை வந்துட்டு நிறைய சீன்ஸில் இதெல்லாம் காம்பினேஷனாக வரும். இது அத்தனையும் ஒரே சீனில் ஒரே டேக்கில் உங்களுக்கு காட்டணும். ஸோ நமக்கு சொல்லவே தேவையில்ல, சிவாஜி சார் வந்து பின்னி இருப்பார். அதே மாதிரி அது ஈக்குவலாக சரோஜினி மேம் அவங்களும் ஆகட்டும், எம்ஆர் ராதா சார் அவராகட்டும், கேரக்டரைசேஷன் யாரையுமே குறை சொல்லாத அளவுக்கு ஒரு த்ரில்லர் எலிமெண்ட்டுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை ஒரு பாயிண்ட்டு கூட கம்மி பண்ணியிருக்க மாட்டாங்க. சூப்பராக இருக்கும். சீட் எட்ஜுக்கு வந்திருக்கும். நீங்கள் படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் சீட் எட்ஜில் இருப்பீங்க. இது நம்ம ஒரு தமிழ் படம் தான் பார்க்குறோமா இல்லை ஏதாவது இங்கிலீஷ் படம் பார்க்குறோமான்ற ரேஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக்ஸ் நம்ம வந்து பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். லெஜெண்டரி வந்துட்டு எம்எஸ்வி அவர்களும் அவங்களோட பிரதர் ராமமூர்த்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த படத்தோட மியூசிக்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணிக்க. மியூசிக், சாங்ஸு, வேறு பிஜிஎம்ஸ் எல்லாமே, எல்லா எலிமெண்ட்ஸும் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து பார்த்த ஞாபகம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் வருது. அது வந்துட்டு அந்த பாட்டை நம்ம நார்மலாக கேட்கும்போது நல்லா இருக்கே, ஒரு மெலடியாக இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் அது எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும், நீங்கள் அந்த பாட்டை பார்க்கும்போது ஓகே ஒரு ரொமான்டிக் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அங்கே தான் ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு சாதாரண ரொமான்டிக்கோ ஒரு டூயட் சாங்கோ கிடையாது. இது வந்து அந்த கேரக்டர், அந்த இவர் சிவாஜி சாரோட மனசாட்சியை வந்து கேள்வி கேட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு. இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாஸ்
அண்ட் பேஸ் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட ஆன்சிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த படத்தில் வந்து மேக்ஸிமம் நிறைய சீன்ஸ் வந்து ஒரு மாதிரி சைலண்ட்டாக தான் இருக்கும். அந்த இடத்துல வந்து மியூசிக்ஸ் இருக்காது. நீங்கள் ஏன் அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா, அமைதியாக இருக்கிற இடத்துலையும் சில இடத்துல மியூசிக்ஸ் வரக்கூடாது. சப்போஸ் அந்த இடத்துல மியூசிக் வந்துச்சுன்னா நம்ம வந்து அதை ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ அதை வந்து இந்த படத்தில் வந்துட்டு அன்னெசரியாக எந்த இடத்துலையும் மியூசிக் போடணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. போட்டிருந்தா அப்படி மாதிரி எதுவும் நம்ம யோசிக்க வைக்காத அளவுக்கு எந்த இடத்துல ப்ரிசைஸாக என்ன தெரியும் அதை வந்து பக்காவாக பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு சத்தமே இல்லாமல் இருக்கிற ஒரு சீன்ஸில் வந்து நமக்கு அந்த சீனை நம்ம பார்க்கும்போதே பேக்ரவுண்ட் டோனு, அங்கே இருக்க ஆக்டிவிட்டீஸ், அப்பியரன்ஸ் பண்ணுறது எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி த்ரில்லர் எலிமெண்ட் எப்படி இருக்குமோ அதை வந்து பக்காவாக காட்டியிருப்பாங்க. இந்த படம் தான் ஃபஸ்ட்டு த்ரில்லர் அப்படின்னா நம்ம வந்து கத்தி ஊன் கத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இல்லைன்றத பர்ஃபெக்டாக காட்டியிருப்பாங்க. அமைதியாக இருந்தும் இந்த படத்தில் வந்து நம்ம பயப்படுத்தலாம் அப்படின்றத வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஸோ முக்கியமான ஒரு ஷேடோ பிளே அப்படின்னா கோபால் அப்படின்ற ஒரு கேரக்டரில் இவர் ப்ளே பண்ணியிருக்காருல்ல, அவர் வந்துட்டு ஒரு மைண்ட்லேயும் மனசுலேயும் ரொம்ப ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்றதும் அவரோட ஃபேஸ் ஆக்டிவிட்டீஸை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை வந்து கேமராங்களில் சூப்பராக காட்டியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, அவரோட ஒரு சில சீன்ஸ்லலாம் அவரோட முகம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுதான் ஃபேஸு. அந்த ஃபேஸை வந்துட்டு ஒரு சைடு வந்து இருட்டில் இருக்கும், இன்னொரு சைடு வெளிச்சத்தில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் என் மூணு வச்சுக்கோங்களேன், ஒரு சைடு வெளிச்சமாக இருக்கும், இன்னொரு சைடு வந்துட்டு பிரைட் ஒரு மாதிரி இருட்டாக இருக்கும். அந்த ரெண்டுத்தையும் ஏன் ஒரே ஷாட்டில் காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு மாதிரி லோ ஆங்கிள் ஷாட்டில் வந்து காட்டியிருப்பாங்க. அவர் கீழே குனிகிற அந்த சீன்ஸ்லையும் சரி, அவர் பார்த்துட்டு பயப்படுறதுலையும் அந்த ஒரு மாதிரி வேர்க்கிறது, முகத்தில் வேர்க்கிறது, அந்த கண்ணிலேயே அந்த இது பாடுறது, இது வந்து படம் ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பார். ஏதாவது 1 இன்ச் அதிகமாக இருந்தாலும் ஓவர் ஆக்டிங்காக இருக்கும், 1 இன்ச் கம்மியாக இருந்தாலும் நடிக்கவே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்குது. இதை வந்து பர்ஃபெக்டாக காட்டியிருப்பாங்க. ஸோ இவர் மட்டும் ஆக்ட் பண்ண மட்டும் அது முடியாது. ஸோ அதை கரெக்டான ஒரு சீன்ஸ் கொரியோகிராஃப் பண்ணியிருக்கணும், அதோட ரைட்டிங் நல்லா இருக்கணும். ரைட்டிங் எவ்வளோ டெப்த்தாக இருந்தால் தான் அதை வந்து ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணாலும் அதை கரெக்டாக நமக்கு கேப்சர் பண்ணி வெளியில் காட்டினா தான் அந்த சீன் வந்து எக்ஸாக்டாக வரும். இது வந்து அந்த மொத்த டீம் என்ன நினச்சாங்களோ அதை வந்துட்டு சூப்பராக காட்டியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் இது வந்து 1964 வந்திருக்க ஒரு படமாக இருந்தாலும் டெக்னிக்கலி இன்றைக்கும் ஒரு சவுண்டான ஒரு படம் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்துட்டு இந்த புதிய பறவை அப்படின்ற இந்த படம் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பாய்லர்லாம் இல்லாமல் உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் ஒரு தப்பு செஞ்சுட்டான், அவனோட குற்ற உணர்ச்சி வந்துட்டு அதுவும் இருக்கும், நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு இதுவும் ஒரு சைடு காட்டுவாங்க. இன்னொரு சைடு அவங்களோட ஜஸ்டிஸ், அந்த இப்படி தப்பு பண்ணிட்டு நம்ம போயிடலாமா அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் முடியவே முடியாது. ஒரு ஆள் சட்டத்தை ஏமாற்றி, அதை கவர்மெண்ட்டை ஏமாற்றி, லாவை ஏமாற்றி எப்படி வேணாலும் தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிடலாம். அப்படியே தப்பிச்சாலுமே அவன் வந்து அந்த யார் தப்பிச்சாங்களோ அவங்க வந்து அவங்க மனசாட்சிக்கு வந்து வேறு எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. யாருக்கு பதில் சொன்னாலும் உனக்கு நீ பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, அது இந்த படத்தில் வந்துட்டு ரொம்ப டீசெண்டாக டிக்னிஃபையாக என்ன அளவுக்கு சொல்ல முடியும் அதை சூப்பராக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம நிறைய படத்தை பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து இந்த படத்தில் வந்து சிவாஜி சாரோட ஆக்டிங்க்கு வந்துட்டு எந்த அளவுக்கு நம்ம ஆக்டிங் அவர்கிட்ட நம்ம எதிர்பார்ப்போமோ அதுக்கு வந்து ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதில் வந்துட்டு இந்த படத்தில் அவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இந்த படம் நம்ம பார்க்கும்போது சஸ்பென்ஸ் த்ரில்லர் எலிமெண்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும். அது மேக்கிங் ஆகட்டும், அதோட லைட்டிங்ஸ், பேக்ரவுண்ட் மியூசிக், வேறு ஸ்டோரி, நரேஷன், அவங்க ஒரு இடத்துலையும் ப்ளே பண்ணுறது, அதோட லொக்கேஷன், சரௌண்டிங், கேமரா, லைட்டிங், ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண விதம், இது எல்லாத்தையும் எதையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ பார்க்காதவங்களுக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு மஸ்ட் ரெக்கமெண்டட் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து யூடியூப்லேயும் இருக்குது, தென் ஓடிடி சைட்ஸ்லேயும் இருக்குது. இந்த படத்தில் வந்துட்டு சித்ரான்ற கேரக்டரில் வந்துட்டு ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க. அதுதான் இந்த படத்தில் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க், பெரிய ட்விஸ்ட்டு. சீன் பை சீன் போக போக உங்களுக்கு ஒரு ட்விஸ்ட்டாக ரிவீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க.
ஸோ அவங்க யார், அவங்க வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இந்த சீன் எனக்கு தெரியும், என்னால் இந்த கிளைமேக்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் அதே மாதிரி இந்த படத்தை நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த படத்துக்கு இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த படத்தை நாங்கள் கண்டிப்பாக பார்க்கலாமா, நாங்கள் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு அப்படின்னா, இது வந்துட்டு நம்ம சொல்லுவோம்ல 6லேருந்து 60 வரைக்கும் யாருனாலும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் தெரியுமா, அதுக்கு இந்த படம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு வீக்கெண்டுக்கு நான் ஒரு படம் பார்க்கணும், ஒரு சூப்பர் படம் எனக்கு நீ சொல்லு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இந்த படம் பர்ஃபெக்ட் சாய்ஸ். இந்த படத்தில் எல்லாமே இருக்கும். ஒரு பர்ஃபெக்ட் த்ரில்லர் மூவி பார்த்தா உங்களுக்கு ஒரு என்ன ஃபீல் வருமோ அதை கொஞ்சம் கூட இது குறைச்சிருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லோரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றத நான் அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது மூவிஸ் நாங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ ரிவ்யூ சொல்லு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இங்கே கீழே இருக்க கமெண்ட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஜெஃப்3 வேர்ல்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் ஜெஃப்ரி சைனிங் ஆஃப். அதே மாதிரி இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயத்தை வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, தாசா மிசாரி அப்படின்ற ஒருத்தர் தான் அது வந்துட்டு சவுண்ட் மிக்சிங், கேமரா எல்லாமே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கேமரா ஆங்கிள் வந்துட்டு ஒரு நான் லீனியர் ஹாலிவுட் மூவிஸ்க்கு எப்படி ஒரு கட்டிங்ஸ் எப்படி இருக்கணுமோ, ஷார்ட்ஸ் எப்படி இருக்கணுமோ அதை வந்து சூப்பராக கட்டியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஊட்டியில் ஒரு சீன்ஸ் இருக்கும். ஸோ ஊட்டியில் வர சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து ஃபாக், அதாவது அந்த பனி மூட்டம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை யூஸ் பண்ணி அதில் இருக்க ஒரு சஸ்பென்ஸ் எலிமெண்ட்ஸை வந்துட்டு காட்டுற சீன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே சூப்பராக கட்டியிருப்பாங்க. முக்கியமாக இதில் வந்துட்டு ஷேடோ பிளே அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக காட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம கேரக்டர் வந்துட்டு கோபால் அப்படின்ற ஒரு கேரக்டரில் சிவச்சர் பண்ணியிருக்காருல்ல,